அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 2. இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னா, கோணக்காத்து பாட்டு. எழுதியவர் வெங்கம்பூர் சாமிநாதன், ஓடை வாணிதாசன். 2 செய்யுள் தான் படிக்க போகிறோம். முதல் செய்யுளில் பாருங்களேன், கோணக்காத்து பாட்டு, வெங்கம்பூர் சாமிநாதன். கோணக்காத்து அப்படின்னா காற்றை பற்றி ஒரு பாடல். சரிங்களா? இயற்கை ரொம்ப அழகானது, அமைதியானது. ஆனால் அதுவே பொங்கி எழுந்துச்சுன்னா அதனுடைய சீற்றம், அதனுடைய அழிவு நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. புயலுக்கு முன் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அமைதியானதாக இருக்கும். அதுவே நம்ம அதிகமாக இயற்கை வளங்களை சுரண்டி நம்மளுடைய சுயநலத்துக்காய் பயன்படுத்திட்டு இருந்துக்கிட்டு இருப்போம்னா அதுவே சீற்றம் கொண்டு பொங்கினா அதனுடைய அழிவை நம்மளால் பார்க்க முடியாது. அப்படிங்கிறத இந்த வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள் தமிழ்நாடுங்கிறது அடிக்கடி புயலால் பாதிக்கப்படும் ஒரு பகுதியாக இருக்குது. அப்படி தமிழ்நாடு புயலால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த காற்றை பற்றி இவர் பாடின ஒரு பாடல் தான் கோணக்காத்து பாட்டு, வெங்கம்பூர் சாமிநாதன். சரிங்களா? அந்த பாட்டு என்ன அந்த பாட்டு நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. வேணும் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. இப்போ சொல்லும் பொருளும். முகில் மேகம் கெடிக்கலங்கி மிக வருந்தி, சம்பிரமுடன் முறையாக, சேகரம் கூட்டம், விண்ணம் சேதம், வாகு சரியாக, காலன் யமன், மெத்த மிகவும், காங்கேய நாடு. கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று காங்கேய நாடு. சரிங்களா? இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். கரு முகில், முகில்னா மேகம். சரிங்களா? 2வது கேள்வி பாருங்க. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸை ஓட்டிவிடும். என்னத்தை ஓட்டிடுறோம்? காலனை. காலன் அப்படின்னா யமன். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் இருந்தால் யமனையே ஓட்டிடலாமா. 3வது கேள்வி பாருங்க. விழுந்ததங்கே எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விழுந்தது கூட்டல் அங்கே. ஆப்ஷன் சி. 4வது கேள்வி பாருங்க. செத்திறந்த எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் டி, செத்து கூட்டல் இறந்த. 5வது கேள்வி பாருங்க. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பருத்தி எல்லாம். ஆப்ஷன் பி. படிச்சிட்டோம். அடுத்து ஒரு நடை படிக்கலாம். அடுத்து செய்யுள் ஓடை. எழுதியவர் வாணிதாசன். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரும் இயற்கையை போற்றி தான் சொல்லியிருப்பார். அதாவது மனித வாழ்க்கை இயற்கையோடு இயந்திருக்கும். காலை பொழுதாக இருந்தாலும் சரி, இல்லை மனதை மயக்கும் மாலை பொழுதாக இருந்தாலும் சரி, இது மனதோடு சம்மந்தப்பட்டது. கடலை பார்த்தாலும், ஓடையை பார்த்தாலும், ஆறை பார்த்தாலும் நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும். இயற்கையோடு நம்ம மனது இணைந்திருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வாணிதாசன் அவர்கள் இயற்கையை ரசித்து எழுதியிருப்பார். அதுதான் ஓடை. சரிங்களா? இது இவர் எழுதிய சிறப்பு பெயர்கள். அடுத்த செய்யுள் பாருங்க. ஓடை. எழுதியவர் வாணிதாசன். இந்த ஓடையில் வாணிதாசன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம் இயற்கையும் மனதும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அதாவது இயற்கையை பார்த்தாலே நம்ம மனசு சந்தோஷப்படும். காலை பொழுதாக இருக்கட்டும், இல்லை மாலை பொழுதாக இருக்கட்டும், இல்லை ஓடை, ஆறு, கடல், இந்த மாதிரி நீர்நிலைகளை பார்த்தாலும் சரி, எதை இயற்கையை பார்த்தாலும் நம் மனது அதோடு கலந்து மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இன்பமாய் மாறிடும். அப்படி இயற்கையை ரசித்து வாணிதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதுதான் நமக்கு பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம தேர்வு நோக்கில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வாணிதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள், அவருடைய சிறப்பு பெயர் என்ன, இயற்பெயர் என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள் என்னென்ன, சொல்லும் பொருளும் மதிப்பீடு, இதுதான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் பாருங்களேன். செவ்வானத்தில் தமிழச்சியின் இலக்கு கொடியை விழாமல் காப்பது போன்ற ஓவியத்தை வரைந்த கவிஞருக்கு மணி கொடுத்து அரங்கமே எந்திரிச்சு நோ வேர்ட்ஸ் என பாராட்டினார்கள். செவ்வானம் அப்படின்னு என்னன்னா,
வானமே சிவப்பு நிறமாக தெரிகிற அளவுக்கு இரத்த வெள்ளம், அதுதான் செவ்வானம். சரிங்களா? அந்த செவ்வானத்தில் ஒரு விடுதலை போராட்டத்தில் இருக்கிற மாதிரி நம்ம திருப்பூர் குமரன் அவர்கள் எப்படி கொடியை விழாமல் காப்பாற்றி தன் உயிர் போகும் நிலையிலும் கூட கொடியை விழாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்து உயிர் துறந்தார் இல்லையா? அது எவ்வளோ ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். அதை மைண்டில் வச்சு தான் இதை நம்ம எழுதியிருக்கோம். செவ்வானத்தில் தமிழச்சியின் இலக்கே என்னன்னா, அவ்வளோ வானமே சிவந்து போகிற அளவுக்கு இருந்தாலும் ஒரு தமிழச்சியுடைய இலக்கு கொடியை விழாமல் காப்பது போன்ற ஓவியத்தை வரைந்தல். அந்த கொடியை விழாமல் காப்பது போன்ற ஓவியத்தை வரைஞ்ச கவிஞருக்கு, இவ்வளோ சிறப்பாக வரைஞ்ச அந்த கவிஞருக்கு மணி கொடுத்து, மணினா காசு, மணி கொடுத்து அரங்கமே எந்திரிச்சு நோ வேர்ட்ஸ் அப்படின்னு பாராட்டினார்கள். இது எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா செவ்வானம். இந்த வாணிதாசன் அவர்கள் செவாலியர் விருது வாங்கியிருக்காரு. சரிங்களா? பிரெஞ்சு அரசால் கொடுக்கப்படுகிற ஒரு சிறப்பான விருது என்னன்னா செவாலியர் விருது. அதை வாணிதாசன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. அதுதான் வானம், தொடுவானம். இவர் எழுதிய நூல்கள், இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கு இல்லையா, அதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். தொடுவானம், தமிழச்சி, இலக்கு, குழந்தை இலக்கியம், கொடி, கொடி முல்லை, இதெல்லாமே அவர் எழுதிய நூல்கள். 4 நூல்கள். தொடுவானம், தமிழச்சி, குழந்தை இலக்கியம், கொடி முல்லை. அவர் வாங்கிய விருது செவாலியர் விருது. ஓவியம், எழிலோவியம், அதுவும் அவர் எழுதிய நூல்கள் தான். சரிங்களா? கவிஞர், இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா கவிஞரேறு பாவலர் மணி. வாணிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கவிஞரேறு பாவலர் மணி. சரிங்களா? அரங்கமே எந்திரிச்சின்னு சொன்னோம் இல்லையா, இவருடைய இயற்பெயர் என்னன்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அவருடைய இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அதான் அரங்கமே எந்திரிச்சின்னு சொன்னேன். அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அப்புறம் ஏன் இவர் வாணிதாசன் பேர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா பாரதிதாசன் மீது பற்று கொண்டதினால பாரதிதாசனுடைய ஒரு மாணவர் தான் வாணிதாசன். அவர் அந்த தாசன் அப்படிங்கிற பேரை இணைச்சிக்கிட்டாரு பாரதிதாசன்ல இருந்து. சரிங்களா? அடுத்து பாருங்க, நோ வேர்ட்ஸ். ஓட்ஸ் அப்படின்னா தமிழகத்தின் ஓட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வாணிதாசன். இவர் பாரதிதாசனுடைய மாணவர்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஷார்ட்கட்டில் இருந்தே அவர் வாங்கின விருது, அவர் எழுதிய நூல்கள், அவருடைய சிறப்பு பெயர்கள், இயற்பெயர்கள், அவரை நம்ம என்னென்னு அழைக்கிறோம்? தமிழகத்தின் ஓட்ஸ்வொர்த்துன்னு அழைக்கிறோம் வாணிதாசனை. இது எல்லாமே இந்த ஷார்ட்கட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சொல்லும் பொருளும் பாருங்க. தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஈரம், இரக்கம். முழவு, இசைக்கருவி. பயிலுதல், படித்தல். நாணம், வெட்கம். செஞ்சொல், திருந்திய சொல். வல்லை பாட்டு, நெல் குத்தும்போது பாடும் பாடல். நன்செய், நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்செய், குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். சரிங்களா? சொல்லும் பொருளும் படிச்சிட்டோம். இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். மதிப்பீடு பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. பயிலுதல் சிறப்பு. பயிலுதல் அப்படின்னா படித்தல்னு படித்தோம். சரிங்களா? பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. ரெண்டாவது கேள்வி பாருங்க, செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது. ஓடை. நன்செய் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நன்மை கூட்டல் செய். நாலாவது கேள்வி, நீள் உழைப்பு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நீள் கூட்டல் உழைப்பு. ஆப்ஷன் டி. அஞ்சாவது கேள்வி, சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சீருக்கேற்ப. ஆப்ஷன் பி. ஆறாவது கேள்வி பாருங்க, ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஓடை ஆட. ஆப்ஷன் பி. அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.